ஃபிஷ் ஃபார்முக்கு வந்தால் தான் ஒரு கம்மி ரேட்டில் கிடைக்கும், நீங்களும் ஒரு நல்ல ரேட்டில் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். அதனுடைய எக்கு முட்டையாது சாயந்தரம் மட்டும் வைக்கும். நேற்று கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எடுத்து வைக்கல. இதை எடுத்து வச்சு ஒரு பக்கெட்டுக்கு ஒரு மாத்திரை ஊற்றி 3 நாள் 5 நாள் குஞ்சு பொறிச்சிடும். வெளிப்பேண்டா சின்ன சைஸா இருக்கு, அதனால காது வராது. மீனை பொறுத்தளவு சைஸ் வந்தா அந்த காது அந்த மேல அந்த சிக்கனா வால் ரெட் எல்லாம் ஒரு மீன் கம்பல்சரி நம்ம குட்டியில இருந்து வளர்த்து கொண்டு வரும் 3 to 6 மாசம் 1 வருஷம் கூட ஆயிரும். பேரண்டா வாவ் ஆல் கலர் விடோ டெட்ராவா இது? ஆமா. ஓகே, ஏஞ்சல் பேரண்டா இது? எல்லாமே பேரண்ட். ஓகே, ராம்ரேஸ் பலூனும் வெல்ட். ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா கிரீன். ஓ, கிரீன் டெரரா? டெரர். ஓகே ஓகே. மேல் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆண் தான் அழகு. ஆமா, இது ஆண் மண்டையில அந்த கொண்ட வரும். ஓகே ஓகே. இது வந்து பெண்ணு. ஓகே. அதோட குட்டி பாருங்க. குட்டியா? குஞ்சு போடுறோம். ஓ, நம்ம எடுத்து வர கேட்டி வேற லெவல்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ரெட் ஹில்ஸ்ல பாத்தீங்கன்னா லட்சுமிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன். அங்க வந்து ஒரு ஃபிஷ் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏஎம் அக்வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல இது முன்னாடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருந்தோம். ஃபிஷ் ஃபார்ம் வீடியோஸ், அப்புறமா அக்வாரியம் வீடியோஸ்லாம் நிறைய பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா குளத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஃபார்ம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பும் வச்சிருக்காங்க. ஸோ இங்க ரெட் ஹில்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா கப்பீஸ், பிளாட்டி, அப்புறமா ஏஞ்சல் நிறைய பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்குவாட் ஃபிஷ், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். எல்லா ஃபிஷ்ஷுமே இங்க பாத்தீங்கன்னா ப்ரீட் பண்ணி இங்க குட்டியில இருந்து நல்லா ஒரு சைஸுக்கு வந்தோடனே அதை வந்து பிரிச்சுட்டு அங்க குளத்தூர்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் ரோட்ல ஷாப் இருக்குல்ல, அங்கதான் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா போயிட்டு விசிட் பண்ணி நீங்க பல்கா எடுக்கிறதுனால ஒரு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களும் ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் ஃபார்முக்கு வந்தாதான் ஒரு கம்மி ரேட்ல கிடைக்கும், நீங்களும் ஒரு நல்ல ரேட்ல வந்து நீங்க சேல் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு டெலிவரி வேணும், ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமம் 1500 ரூபாய் 2000 ரூபாய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. மற்றபடி நீங்க நேரில் விசிட் பண்ணீங்கன்னா 1 மீன் 2 மீன் கூட நீங்க நேரில் போய் வாங்கிக்கலாம். பட் டெலிவரி ஆன்லைன் வேணும் அப்படின்னா ஒரு 1500 இருந்து 2000 வரைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் தான் ஆன்லைன்ல வந்து டெலிவரி பண்ணுவாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனல்ல ஃபிஷ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இங்க என்னென்ன பண்றாங்க, ப்ராசஸ் என்ன பண்றாங்க, பேரண்ட்ல இருந்து அந்த குட்டிங்க வந்து எப்படி இது பண்றாங்க, எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா பார்க்க போறீங்க. ஸோ செம்மையா இருக்கும் இந்த வீடியோ, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க, நீங்க எப்படிங்க? எஸ்ண்ணா, நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ பண்ணி. இப்போ இது என்னன்னா புது ஃபார்மாண்ணா இது? ஆமாண்ணே. ஓகே. ஸோ இந்த ஃபார்ம் எங்கண்ணா இருக்கு? இது பாத்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ்ல இருக்கு. ரெட் ஹில்ஸ்ல கமத்துக்குள்ள லட்சுமிபுரம். ஓகே ஓகே. லட்சுமிபுரம் ஃபார்முக்குள்ள இப்ப யாருமே அனுமதி தரதில்ல. சரி. எல்லாமே கடைக்கு வந்து கடையில வாங்கிக்கலாம். ஓகே. பாத்தீங்கன்னா 1500 2000 தான் வாங்கணும். ஓகே, 1500 இல்லன்னா 2000. சின்ன பசங்க போன் பண்ணி 1 2 நம்ம அனுப்ப மாட்டோம். நம்ம நம்பருக்கு ஜிபே 1500 2000 ஜிபே பண்ணிட்டு அவங்க பேரு ஊரு அந்த காசு பண்ண கிளீன் ஷாட் எடுத்து அனுப்பி உங்களுக்கு என்ன மீன் வந்து மென்ஷன் பண்ணா அதுக்காக போட்டு அனுப்பிச்சு விட்டுருவான். 1500 2000 என்ன எவ்வளவு அனுப்ப முடியுமோ அதுக்குள்ள அனுப்பிச்சு விட்டுருவான். சரி, என்ன ரேட்டு இது அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு மேல அது நம்மளுக்கு நேரம் இருக்காது. கடைக்காரங்கடா நம்மகிட்ட எல்லா வகை மீன் இருக்கும், மீன் தேவையான சர்வீஸ் எல்லாமே இருக்கும். முதல் அக்கு வரை A to Z. நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஆர்டர் போட்டா அவங்களுக்கு லிஸ்ட் போட்டு அனுப்பிடுவோம். ஓகேன்னா ஜிபே பண்ணிட்டு பண்ண மாட்டா அவங்க இது போறோம், அவங்க கைக்கு போய் சேர்ந்து நம்ம பொறுப்பு. மீன் எதுவும் டேமேஜ் இருந்தா பாக்ஸ் பிரிக்கும் போது ஒரு வீடியோ எடுத்தோம்னா அது அடுத்த மாதிரி சும்மா அனுப்புவோம். அதுக்கப்புறம் அவங்க அதான் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை கரெக்டா மெயின் பண்ணி பண்றோம், அவங்க பண்ணிக்கணும். ஓகே. இப்போ இந்த ஃபார்ம்ல வந்து என்னென்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாத்தீங்கன்னா கப்பீஸ் வகை, பிளாட்டி வகை, சோடு வகை, ஏஞ்சல், ராம்ரேஸ், ஓகே, ரெட் டயர், கிரீன் டயர், விடோ டெட்ரா, ஆல் கலர், கிரீன், ப்ளூ, பிங்க், ரெட், ஓகே, எல்லா கலருமே, ரோஸ், எல்லா கலரும். ஓகே, ஒரு 10-15 வகை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ அந்த டெட்ரால வந்து கலர் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் நேச்சுரலா வரக்கூடிய கலரா இல்ல எப்படின்னா? அதுக்கு முன்னாடி வந்து சாதா விட இருந்தது, பிளாக் விட, அதுல ஒயிட் விட வரும். அந்த ஒயிட் விடல ஹார்மோன் சேஞ்சிங் பண்ணி தான். ஓகே, ஹார்மோன் சேஞ்சிங் பண்ணிட்டா இத்தனை கலர், ஒரு 6 8 கலர் 10 கலர் 12 கலர் கொண்டு வந்தாங்க. ஹார்மோன் சேஞ்சிங் தான். இப்போ உங்களுடைய ஜீனை எடுத்து உங்கள மாதிரி ஒரு உற்பத்தி தொழில்நுட்பம், எப்படி சொல்றது, தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ந்துருச்சு. ஓகே ஓகே. சோ இப்போ இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீடிங்லாம் நீங்க தான் பண்றீங்க? ஃபுல்லாவே இங்க ப்ரீடிங் பண்ணிட்டு மீன் பூராமே ஒரு 100% ஒரு 80-90% நம்ம சொந்த மீன் தான். ஓகே ஓகே. மீன் தான் வெளில வாங்கி கொடுப்போம். ஓகே ஓகே. நம்ம எல்லா வகை மீன் தேவையான எல்லாமே இருக்கும். மீன் நல்லா பொருள் குவாலிட்டியா இருக்கும். ஓகே, பொருள் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ வந்து இந்த ஃபார்ம்ல வந்து அனுமதி இல்ல சொல்லிட்டீங்க, ஓகேங்களா? ஃபார்ம் இப்ப எந்த ஃபார்மே அனுமதி இல்ல. ஓகே, நம்மளுக்கு பசங்க எல்லாம் ஆள் இல்ல. ஓகே, அதனால வேலைக்கு பற்றாக்குறை. இந்த வீடியோ மூலமா வேலைக்கு எதனா தேவைப்பட்டால் ஓகே ஓகே என்னோட நம்பர் அண்ணன் கொடுப்பாங்க, என்னோட நம்பர் கால் பண்ணுங்க. சாப்பாடு தங்குற அனுப்பி மாசம் 8 to 10 ரூபாய் சம்பளம். நீங்க இந்த வேலை கத்துக்கிறதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும். கத்துக்கிறதுக்கு அப்புறம் சம்பளம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரலாம். இதுல ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க எவ்வளவு பேரு நான் படிச்சிட்டேன், எனக்கு அந்த வேலை இந்த வேலை எனக்கு பிடிக்கும், இந்த வேலை நல்ல வேலை,
நம்மளுடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஆர்வம் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணி கிளம்பி வாங்க. 100% நம்பி வரலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, உங்களுக்கு சாப்பாடு, வீட்டு சாப்பாடு, 3 நேரம் சாப்பாடு, மாசமான சம்பளம், தங்குற இடம், அது இல்லாம செலவுக்கும் நானே கொடுப்பேன். நீங்களே கொடுப்பீங்க. ஓகே ஓகே, நல்ல விஷயம். அது அவங்க அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற பொறுத்து, ஒரு இடத்துக்கு போனா நம்ம எப்படி இருக்கணும் இருந்துக்கிறாங்களா, அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க சம்பளம். ஆமா, சம்பளம் பிளஸ் எல்லாமே இதாகும். அதுக்கப்புறம் அவங்களே ஒரு வருஷம் 2 வருஷம் வேலை பார்த்து அவங்களே சொன்ன மாதிரி ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம இந்தியா ஃபுல்லா பண்றோம். இன்னும் நம்ம ஒன்னும் பெருசா அந்த அளவுக்கு படிக்கல. படிச்சவங்க பண்ணும்போது வேர்ல்டு ஃபுல்லா பண்ணலாம், உலகம் ஃபுல்லா பண்ணலாம். ஓகே ஓகே. நான் இப்ப மீன் வாங்கணும்னா எங்க வந்து நான் வாங்கணும் அது சொல்லிடுங்க கொஞ்சம். கடைக்கு வர சொல்லிருங்க. கடைனா அந்த குளத்தூர்ல ஸ்கூல் ரோட்ல இருக்கு. ஓகே, ஆமா, அங்க வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்கிட்டு போறாந்தா ₹1 10 வாங்கிட்டு போலாம், பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை இல்ல. பார்சல் போடும்போது ஓகே, குறைஞ்ச பட்சம் 1500 2000 மினிமம் ஆர்டர். மினிமம் ஆர்டர் நம்ம வீட்டு கஸ்டமருக்கு இது வந்து 2000 1500 ஜிபே பண்ணி அவங்க பேர் ஊரு என்ன மீன் மென்ஷன் பண்ணா அதுக்கு ஏத்தாப்புல என்ன மீன் வருமா விட்டுருவோம். இப்போ ஒரு மீன் 1500 இருக்கு, உலரான 1500 வந்துரும், அரவணா 1500 வந்துரும். ஒரு சில மீன் ஒரு மீன் 2000 3000 5000 கூட இருக்கு. என்ன மீன் அவங்க 1500 2000 போட்டு எனக்கு ஒரு அரவணா போடுங்க, அந்த ரெட் அரவணா போடுங்க, அதாவது ஒரு மீனை பார்த்தா 10000 10000. ஓகே ஓகே ஓகே. மினிமம் ஆர்டர் பாத்தீங்க இந்த மாதிரி. ஓகே, நம்ம எவ்வளவோ வீடியோல பேசி அனுப்புறோம், அப்புறம் அவங்க எதனா இது பண்ணிட்டே இருக்காங்க. அது நம்ம சின்ன பசங்க ரொம்ப இது பண்றாங்க. ஓகே ஓகே, சரி. நான் கொஞ்சம் என்னென்ன மீன் இருக்கு லைட்டா காட்டுறீங்களா? நான் ஃபார்ம்ல பாத்தலாம். ஓகேண்ணா. ஓகே, என்ன வெரைட்டினா இது? கட் பீஸா? கோப்ரா. இது வலையில பிடிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். இதுவே கவர்ல போட்டு பார்த்தா கர்நாடகால போட்டா நல்லா இருக்கும். ஓகே ஓகே, ஃபுல்லாவே அந்த வெரைட்டி தானே இதுல? கப்பீஸ் வெரைட்டிங்க எல்லாம் வாங்க அப்படி காட்டுறேன். ஓகே, சுமாரா இதுக்குள்ள எத்தனை மீன் இருக்கும்? ஒரு தொட்டி பாத்தீங்கன்னா ஒரு 30000 மீன், 40000 மீன், 50000 மீன், 10000 மீன். இது வந்து எலிஃபென்ட்னா? எலிஃபென்ட். ஓகே, எலிஃபென்ட் சின்ன சைஸா இருக்கு, அதனால காது வராது. ஓகே, இந்த மீனை பொறுத்தவரை சைஸ் வந்தா அந்த காது, அந்த 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 மேல ஒரு அந்த ஜிகனா, வால் ரெட் எல்லாம் அழகா. ஓகே ஓகே, இது அதுல கொஞ்சம் சைஸ் எம்மையான சைஸ். ஓகே, ஒரு மீன் கம்பல்சரி நம்ம குட்டியில இருந்து வளர்த்து கொண்டு வரணும். 3 to 6 மாசம், 1 வருஷம் கூட ஆயிரும். ஆமா, அதுக்கப்புறமா தான் சேல்ஸ் பண்ணுவீங்களா? சேல்ஸ் அப்பதான் கொண்டு வர முடியும். ஓகே, அவ்வளவு ஒர்க்கிங் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, வேலைப்பாடு. தண்ணிலாம் எப்படி நான் மாத்துவீங்க? டெய்லி மாத்துவீங்களா இல்ல எப்படினா? பசங்க இருக்காங்க, அசிஸ்டன்ட் வச்சிருக்கோம். ஓகே, அண்ணா சொல்லுங்க, வேலை கத்துக்கிறதுக்கே நான் ஒரு கம்பல்சரி ஒரு 2-3 மாசம் ஆயிருமா. ஓகே, எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா எத்தனை நேரத்துல எதாவது டியூஷன் இதெல்லாம் மிக்சட் வெரைட்டி. ஓகே ஓகே, மிக்சிங்ல இருக்கும். ஆமா, பாத்தீங்கன்னா எத்தனை நேரத்துல நம்மகிட்ட இந்த படிப்பா இருக்கட்டும் இல்ல வேற எதாவது வேலை இருக்கு, உங்களுக்கு எதாவது தெரியும், நம்மகிட்ட ஒரு பீஸ் மாதிரி வாங்கிட்டு நமக்கு வேலை கத்து கொடுப்பாங்க. ஓகே, ஆனா நம்ம அப்படி இல்ல, நம்ம சாப்பாடு கொடுத்து தங்குற இடம் கொடுத்து நம்ம வேலை கத்து கொடுக்குறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷமா வேலை இருந்து தரவா தெளிவா நுட்பமா கத்துக்கிட்டாங்கடா, நல்லா பண்ணலாம். இது நல்ல தொழில் தான் இது. நல்லா நீங்க ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா தான் சப்ளை பண்றீங்களா? இந்தியா ஃபுல்லா தான். நம்மளும் இன்னும் கொஞ்சம் படிச்சு கவர்மெண்ட் பண்ணா வேர்ல்டு ஃபுல்லாவும் அனுப்பலாம். வேர்ல்டு ஃபுல்லாவும் பண்ணலாம். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஒயிட் கப்பியா? ஓகே ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரேர் இல்லனா? ஆமா ஆமா, ஓகே, சைஸ் வரணும். சைஸ் வந்தா தான் அந்த அழகு வரும். ஓகே ஓகே, சின்ன சைஸ். இதுல அத கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க, இது பார்த்தா கொஞ்சம் அழகா இருக்கும். சோ அப்ப சின்ன சைஸ்ல இருந்து அது நீங்க வளர்ப்பீங்க ஃபுல்லா. வளர்த்துட்டு நைஸ் டாம்ஸ் குட்டி பூரம் பொரிக்கிற குட்டி பூரம் நைஸ் ஊத்துவான். ஓ, கொஞ்சம் இந்த மாதிரி சைஸ்ல டாப்னியா போடுவான். ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கு கலரா. பேரண்ட பூரா டாம்ஸ் குட்டி பூரா எடுத்து அந்த வாம்ஸ் மஞ்சள் கலர்ல வரும்ல வாம்ஸ் பாத்துட்டீங்க. வாம்ஸ் அந்த சிவப்பு கலர் பூச்சி வரல டாம்ஸ், அது பேரண்டுக்கு. ஓகே, குட்டி குஞ்சு பொரிக்கிற குஞ்சு பூரா நைஸ். டாப்னியாலே ரொம்ப பொடிசா இருக்கும் நைஸ். அதுல அந்த நைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கு டாப்னியா. ஓகே ஓகே, டெய்லி உணவு வந்து எப்படி நான் கொடுப்பீங்க? டெய்லி மீனுக்கு உணவு காலையில போட்டுருவோம். காலையில ஆமா, காலையில போட்டுருவோம். ஓகே ஓகே, டெய்லி காலையில ப்ளூ கப்பி. ஓகே ஓகே, இந்த மாதிரி சைஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கடைக்கு புடிச்சிட்டு வந்து அங்க இருந்தா சேல்ஸ். எல்லாருமே நிறைய பேருக்கு பண்ண பாக்கணும் கொஞ்சம் ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா, ஆனா நம்ம இப்ப ஆளுங்க இல்ல. ஆளுங்க இருந்தா கூட சரி, ஆளுங்க இருக்காம போய் பாக்க சொல்லலாம். ஆளுங்க அந்த லட்சம் இருப்பாங்களா, ஆளு இல்ல. ஓகே ஓகே, அதனால பண்ண கடைக்கு வர சொல்லிடுது. இப்ப அந்த ஃபார்ம்ல எல்லாம் என்னென்ன பண்றீங்க? குளத்தூர்ல ஒரு ஃபார்ம் இருக்குல்ல? ஆமாண்ணா, அங்க ஃபுல்லாவே நம்ம பாண்ட் இருந்து மீனை இறக்கணும் வச்சு அங்க ஒரு 2 நாள் கண்டிஷன் பண்ணி அங்க இருந்து நம்ம கடை கொண்டு வந்து கடல்ல ஷிஃப்ட் பண்றோம். இது வந்து ஜெல்லி ரெட்டு கப்பி. ஓகே ஓகே, நல்லா இருக்குண்ணா. இதெல்லாம் வெரைட்டியா இருக்கு, கப்பிலே இவ்வளவு இருக்கு. எப்படி லட்சக்கணக்கான வெரைட்டி இருக்குண்ணா. இது இல்லாம நம்ம பண்ற மீன், கடல் மீன் நிறைய இருக்கு. ஓகே ஓகே, எவ்வளவு பேர் பணம் சம்பாரிச்சு எதை கொண்டு வந்தா எதை கொண்டு போறோம். மனசு மக்கள் சந்தோஷம் நம்ம ஆசைப்படுது. கண்டிப்பா கண்டிப்பா, நல்ல மனைவி குழந்தைகள், நல்ல உடம்பு, ஆரோக்கியமான உடம்பு.
வேலைக்கு ஏத்த ஊதியம் இருந்தா கண்டிப்பா. போதும். கண்டிப்பா. சம்பாரிச்சு பெருசா இதுலன்னா பணம்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது இயற்கையா பூரா நம்ம கொண்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஆமா. உண்மைதான். தாயின் மார்புல பால் குடிக்கலாம் யதார்த்தம். தாயின் மார்பு அடுத்த ரத்தம் குடிக்கிற செயல் இப்ப நம்ம நாட்டுல நடந்துருக்கு. போயிட்டு நாளைக்கு உங்க பிள்ளை என் பிள்ளை வாழ்றதுக்கான பூமி அது இருக்காது. கண்டிப்பா. அப்படித்தான் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. உண்மைதான் நான் சொல்றது. உண்மைண்ணா இருக்கிறதானே சொல்றீங்க. ஓகே. சரிங்களா? இதெல்லாம் பேரண்டா? வாவ். ஆல் கலர் விடோ டெட்ரா. ஓகே, விடோ டெட்ராவா இது? ஆமா. ஓகே ஓகே. இதெல்லாம் சேல்ஸ் ஆனா அப்படியே? பேரண்ட்னா? பேரண்ட் அப்படினா அந்த பிரீடிங்கா? 15 நாளைக்கு ஒரு ட்ரிப். ட்ரப்ல பிரீடிங் போட்டு குட்டி ஓகே. அப்ப கொண்டு போய் நம்ம பாண்டி வீடு உங்களுக்கு தரல. ஓகே ஓகே ஓகே. அது ஒரு நாளைக்கு தரேன். அங்க போய் விட்டு அங்க வளர்த்து தான் அங்க நம்ம லட்சுமி பண்ணிக்கோ. கண்டிஷன் பண்ணி அதுக்கு அப்புறம் நம்ம கரெக்ட். அங்க கண்டிஷன் வேற பண்ணுவீங்க. நெட்வொர்க் பெருசு. ஓகே ஓகே. பாக்குறது ஈஸியா இருக்கு. ஆனா நிறைய வேலை இருக்கு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா மொசைக் கப்பி. ஓ, கப்பி, மொசைக் கப்பி. ஓகே. இல்ல அந்த தொட்டியில போட்டா நல்லா இருக்கும். பறவையா நிறைய எப்படியே கண்டுபிடிச்சு நான் பண்றேன். நான் 99 பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வேலைக்கார மாசம் 10 ரூபா தோட்டா காசு 600 ரூபா சம்பளம். அவன் சம்பளத்துக்கு காசு போட்டல. தொழில கத்துக்கு நம்ம தொழில் பண்ணி வந்தோம். கண்டிப்பா கண்டிப்பா. நானே என்னால என்ன கத்துக்கிறோம்ல. கட்டுறது கையால கலவு மாதிரி எது சாகுது என்ன கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப கூட பாருங்க ஏஞ்சல் ராமரேஸ் நல்லா முட்டை வைக்குது. குட்டி நல்லா அதுல கொஞ்சம் முட்டை கெடுது. அது வந்து கெடு எப்படினாலும் ஒரு 500 முட்டைல ஒரு 100 முட்டை கட்டுறோம். குட்டி வருது லைட்டா பக்கெட்ல அடி போடுது. அது இயற்கை. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பூச்சிலாம் ஊத்து நல்லா கொண்டு வரோம். தொட்டில மீன் எல்லாம் போகுது. ஐயோ கரையுது. என்னன்னு அதை கண்டுபிடிக்க முடியல. இந்த ஒரு வாரமா அதே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம். ஆமா, கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு. ஓகே. விவசாயம் மாதிரி தான் அவ்வளவுதானா நம்மளும். ஆமா கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா பிளாட்டி வகை, சோடு வகை. ஓகே ஓகே. புது பிளாட்டி. சூப்பரா இருக்குண்ணா. இந்த மாதிரி சைஸ் வளர்க்கலாம் கடைக்கு கொண்டு வருவோம். ஓகே ஓகே. ஓகே ஓகே. இந்த சைஸ். ஆமா, சூப்பர் சூப்பர். ரேட் எல்லாம் எப்படின்னா இருக்கும் உங்ககிட்ட? ரேட்னா சைஸ்க்கு ஏத்தாப்புல ரேட்னா. நான் சொல்றேன் வீடுல 30 பைசால இருந்து மீன் இருக்கு. 30 பைசா, 50 பைசா, 60 பைசா, 70 பைசா, 80 பைசா, 90 காசு, 1 ரூபாய், 1 ரூபாய், 2 ரூபாய். அதை நம்ம வந்து யாருக்குமே அனுப்ப மாட்டோம். ஓகே. அந்த சைஸ் அனுப்புனா உங்களுக்கு கூட எது கூட உங்களால அதை காப்பாற்ற முடியாது. நம்ம வந்து சைஸ் பண்ணி தான் அனுப்புறது. ஓகே ஓகே. 3 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். 3 ரூபா, 350, 4 ரூபாய் சைஸ் ஏத்தாப்புல லட்ச ரூபா வரைக்கும் கூட இருக்கு. 1 ரூபாய் வரைக்கும் மீன் இருக்கு. ஒரு குவாலிட்டி ஏத்தாப்புல அவ்வளவுதான். ஆனா என்ன சொல்லுவாங்க வீடுல நீங்க 30 சொன்னீங்க 50 சொன்னீங்க அந்த மீன் அதெல்லாம் அனுப்ப முடியாது. நம்மளால அது அனுப்ப முடியாது. ஏன்னா அது அனுப்புனாலும் அவங்களால காப்பாற்ற முடியாது. ரைட் தான். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆமா. ஓகே. இதுவரை குட்டி. என்ன பண்ண இன்னைக்கு டஸ்ட் எடுத்துணும். இப்போ தண்ணி மாத்துவீங்கன்னா ஃபுல்லா எடுத்துருவீங்களா? நான் தண்ணி இல்ல கொஞ்சம் ஓஸ் இருக்குல்ல. ஆமா. அந்த உள்ள டஸ்ட் எடுக்கறாங்களா? இங்க வாங்க. இந்த மாதிரி ஓஸ் போட்டு அழுக்கு எடுத்துருவோம். அழுக்கு எடுத்துருவீங்க. ஓகே. அழுக்கு எடுத்து தண்ணி ஒரு காத்துட்டி குறைச்சு. ஓகே. போர்ல இருந்து தண்ணி மோட்டர் போட்டுட்டு அந்த பைப்ல வந்து. ஓகே ஓகே. தண்ணி பாய்ச்சு. ஓகே ஓகே. இதாலே கொஞ்சம் பெருசா இருக்குங்களா? ஆமாண்ணா. பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஆமா. செல்லி ரெட். ஓகே ஓகே. பச்சையா இருக்குது பாசியாண்ணா மேல? தண்ணி பச்சை கட்டினா மீன் நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே. ஏஞ்சல் மீன். ஓகே ஓகே. சூப்பர்ண்ணா. இது பாத்தீங்கன்னு வச்சுக்க. இந்த ட்ரப்புக்கு எல்லாமே பாத்தீங்களா விடோ? ஆமா. இது ஒரு ட்ரப்புக்கு ஒரு மேல் ஒரு ஃபெமல் போட்டு இது உள்ள அடிக்கிறோம். உள்ள. ஆமா. சாயந்தரம் பிரீடிங் போடுவோம். காலையில முட்டை வச்சிருவோம். மேல் ஃபெமல பிரிச்சு விட்டு. ஓகே. இது பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்களா ஏஞ்சல். ஓகே. அதனுடைய எக். ஓ, முட்டையா இது? ஆமா. சாயந்தரம் முட்டை வைக்கும். நேத்து கொஞ்சம் கரெக்டா பார்த்து எடுத்து வைக்கல. இதை எடுத்து வச்சு ஒரு பக்கெட்டுக்கு ஒரு மாத்திரை ஊத்தி. டிசி மாத்திரை. ஓகே ஓகே. இந்த மாத்திரை ஊத்தி 3 நாள் 5 நாள் குஞ்சு பொரிச்சிடும். ஓகே. அதுக்கப்புறம் உள்ள குட்டியா இருக்கும். குட்டி. ஆமா. அது வந்து ஏஞ்சல் முட்டை. ராமரேஸ் முட்டை. பலூண்டு. சின்னதா இருக்குண்ணா.
3 நாள் 5 நாள் குஞ்சு 3 நாள் குஞ்சு வந்துரும் 5 நாள் குட்டியோட உள்ள இறக்கி நைஸ் ஊத்தி இதுல இருந்து நம்ம முடி மட்டும் தான் வரும் வயிறு மாதிரி தான் வரும் அதுங்க தான் வளர்த்து கொண்டு வரோம் ஓகே ஓகே வாங்க இந்த மாதிரி அந்த முட்டையை சாயந்தரமா எடுத்து வச்சு ஒரு மாத்திரை ஊத்தி ஒரு ஏஞ்சல் கல்ல ஒரு பாக்கெட்டுக்கு 2 கல்லு ஓகே ராமரேஷன் ஒரு பாக்கெட் 4 கல்லு வச்சு இந்த மாதிரி ஆக்சிஜன் போட்டு ஒரு மாத்திரை ஊத்துவோம் மாத்திரை ஊத்துனா இந்த மாதிரி ஆயிரும் தண்ணி ஆச்சுனா ஓகே ஓகே இங்க வாங்க இந்த குட்டி வீடியோல முட்டை எப்படி நம்மளால எடுக்க முடியும் தெரியல ஓகே இந்த பாருங்க குட்டி இருக்கு பாத்தீங்களா கீழ அப்படியே முட்டை குட்டி புந்துச்சு பாத்தீங்களா ஓகே சின்னதா தெரியுது ஆமா இங்க பாருங்க நான் லைட்டா அடிக்கத்துல இருக்குங்களா 2 நாள் குட்டி ஓடிரும் ஓகே ஓகே உள்ள தூக்கி இறக்கிடுவோம் இது அப்படியே அதுல போட்டுருவீங்களா ஆமா அதெல்லாம் உள்ள உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஓகே அதெல்லாம் ஓடுதான்னு பாருங்க நிறைய ப்ராசஸ் இருக்கு நான் சும்மா கிடையாது வேற லெவல்ண்ணே அதான் இங்க வாங்க இந்த மாதிரி முட்டை எடுத்து வச்சிருவோம் ஓகே ஓகே தெரியுங்களா முட்டை ஓகே ஓகே இந்த மாதிரி ஒரு கல்லுக்கு 2 3 எப்படி முட்டை வச்சிருக்க அதுக்கு ஏத்தால வச்சு இங்க வாங்க இதுல குஞ்சு ஓடுது பாருங்க இந்த குருங்க காட்டுங்க ஆமாண்ணா தெரியுதா ஓகே ஓகே இதுல அப்படியே குஞ்சு இதுல காட்டுங்க பாருங்க முட்டையில குஞ்சு ஆடுதுங்களா ஆமாண்ணா ஓகே ஓகே இங்க வாங்க இதெல்லாம் முட்டை இப்பதான் ஆடு பாருங்க அப்படியே பாருங்க பொறுமையா காட்டுங்க தெரியுதுங்களா ஓகே ஓகேண்ணா இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு 200-160 செலாப் இருக்குது ஓகே எல்லாமே ஏஞ்சல் வெரைட்டி ஆள் வெரைட்டி ராம்ரேஸ் அலுமினியம் ப்ளூ பலூனு எலக்ட்ரிக் ப்ளூ இந்த வெரைட்டிஸ் பூரா இருக்கு இது 15 நாளைக்கு ட்ரிப்பு 10 நாளைக்கு ட்ரிப்பு அழுக்கு எடுத்து இந்த மாதிரி கடலை கழுவி வச்சிருவோம் ஓ ஓகே இதுல கடலை கழிச்சு இப்போ உள்ள பாத்தீங்கன்னா முட்டை காட்டு பாத்தீங்களா சாயந்தரமானா நம்ம மதியானம் பெட்வாம்ஸ் போடுவோம் சாயந்தரம் முட்டை வைக்கும் ஓகே சாயந்தரமான வாலியை கழுவி எடுத்து வச்சு இந்த மாதிரி உள்ள வச்சு மாத்திரை வச்சு ஒரு 3 நாள்ல குஞ்சு முட்டையில குஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் 5-6 நாத்து குட்டி வரும் அது உள்ள இந்த மாதிரி உரையில ஊற்றி விட்டு அந்த நைஸ் கல்ல அவசியம் பாத்தீங்களா அதை ஊற்றி தான் நம்ம எடுப்போம் ஓகே ஓகே இது எல்லாமே ஏஞ்சல் பெண்டு ராமரேஸ் பெண்டு அதை மட்டும் சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒவ்வொரு பிடிச்சி கட்டுறேன் சரிண்ணா வாங்க ஓகே ஏஞ்சல் பேரண்ட் இது எல்லாமே பேரண்ட் ஓகே நார்மலா ஏஞ்சல் இவ்வளவு சைஸ்க்கு வருமானா இன்னும் இத காலையும் பெருசா வருமா இங்க வாங்க இது வந்து ராமரேஸ் அலுமினியா ராமரேஸ் வேல் டெயில் எல்லாம் ஓகே 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 சும்மா எல்லாமே ஒரு சாம்பிள் தான் காட்டுறேன் கண்டிப்பா எல்லாத்தையும் புடிச்சு காட்ட முடியாது ஆமா நான் எவ்வளவு இருக்குண்ணா இது ஃபுல்லா காட்டிட்டு இருந்தேன் ஓகே ஓகே எலக்ட்ரிக் ப்ளூ பலூன் ராமரேஸ் வேல் டெயில் ஓகே ஓகே சூப்பரா இருக்குண்ணா இது வந்து ராமரேஸ் பலூனும் வேல் டெயில் ஓகே ஓகே இது பாத்தீங்கன்னா கிரீன் கிரீன் டெரரா ஓகே ஓகே மேல் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆண் தான் அழகு ஆமா இது ஆண் மண்டையில கொண்ட வரும் ஓகே ஓகே இது வந்து பெண்ணு ஓகே வெட்டிருங்க அதோட குட்டி பாருங்க குட்டியா குஞ்சு போச்சுரும் ஓ நம்ம எடுத்து வச்ச கேட்டி வேற லெவல்னா ஆமா ஆனா என்ன ஒண்ணு நம்ம இதை எடுத்து வைக்கலடா நம்மளுக்கு அடுத்தடுத்து முட்டை வைக்காது இல்ல வாரத்துல ஒரு நாள் கம்பல்சரி முட்டை வச்சுட்டே இருக்கும் மாசத்துல 4 செட் 5 செட் 6 செட் கொடுத்துரும் இப்பவுமே வச்சுட்டே இருக்கும் கடைசியா பூச்சி போட்டே இருக்கும் அது வருஷம் ஃபுல்லா வச்சுட்டே இருக்கும் நம்ம இத எடுக்கலன்னு வச்சுக்க அதுவே முட்டை வச்சு பொரிச்சுக்கலாம் முட்டை வைக்காது வளர்த்து முடிச்சிட்டு நம்ம அள்ளி தனியா விட்டதுக்கு அப்புறம் முட்டை வைக்க ஆரம்பிக்கும் அதனால நம்மளுக்கு தேவையான சீடு கிடைக்காது குஞ்சு கிடைக்காது அதனால நம்ம அப்பப்ப நம்மளுடைய எப்படி சொல்றது நம்மளுடைய இதுக்கு நம்ம எடுத்துருது இல்லாட்டா எந்த மீனும் அதுவா முட்டை வச்சு அதுவா குஞ்சு போகும் அதுவே இது பண்ணிடும் ஓகே சூப்பர்ண்ணா செம்மையா இருக்கு ஃபார்ம் இது வந்து கோலார் பரட்டை ஓகே ஒயிட் சூப்பர் இது அதுவே முட்டை வச்சு குஞ்சு பொரிக்க நம்ம அதுக்கு விருதுல எடுத்து உள்ள ஓகே ஓகே கரண்ட்ல போய் பொரிக்க வச்சிருது இதெல்லாம் வாரத்துக்கு வச்சுட்டே இருக்குமா நம்ம முட்டை ரெகுலரா வச்சுட்டே இருக்கும் ரெகுலரா வச்சுட்டே இருக்கும் ஓகே ஓகே இது வந்து போலார் ப்ளூ ஓகே ஓகே அப்ப அத கார்ன்ல ராமரேஸ் பலூன் ஆமாண்ணா இது அதுல நீட் ஓகே பெல்ட்
நல்லா இருக்கு கலரு. ஆமா இதோட இது எல்லாமே செட்டிங் டேங்க் போறது. இதோட இது என்ன தெரியுமா, தண்ணி இடம் வரணும்னே கலர் மாறும். ஓ பச்சோந்தி மாதிரி. ஓகே ஓகே மாறும். அதுக்கப்புறம் அந்த நேச்சுரல் கலர் வந்துடும். ஓகே ஓகே அந்த மீன் வந்து பயந்து ஆயிரும். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு எல்லாமே காட்டுல சாம்பிள் தான் காட்டுறேன். இது எல்லா தொட்டிலும் அந்த மீன் இருக்குது. கோலாறு, ப்ளூ, கிரீன் டெரர், ஏஞ்சல், ராமரேஸ், பலூன் ராமரேஸ், எலக்ட்ரிக் ப்ளூ. ஓகே ஓகே. பெரிய வேலைண்ணா உங்களுக்கு. இப்போ வேலை பார்த்தும் ஒரு மாசம் கையத்தானே கிடைக்குது. உண்மை நான் புரியலண்ணா. நான் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இப்போ இவ்வளோ இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு மீன் கொடுக்குறக்கு ஆள் இல்லை. ஓகே ஓகே. இருக்கு இன்னைக்கு சப்ளை பண்ணுறதுக்கு நிறையா தேவைப்படுது. அந்த மீன் இல்லாமல் போயிடுது. மீன் இல்லாமல் போகுது. ஆமாம். ஓகே. இந்த தொட்டிலலாம் என்னென்ன போட்டிருக்கீங்க? எல்லாமே பேரண்ட், கப்பீஸ், பிளாட்டி பேரண்ட். அது முடிச்சு காட்டுறேன். ஓகே. இது பார்த்தீங்கன்னா அந்த சோடு, ரெட்டை சோடு, ரெட் சோடு, ஆப்ளாக் சோடு, பலூன் பிளாட்டி, சன்சல் பிளாட்டி எல்லாம் மிக்சடாக எடுத்துருக்கேன். நம்ம கடைக்கு வரும்போது பிரித்து வந்துடும். கோய் சோடு ஒரு 5-6 வெட்டி இருக்கும். இது கொஞ்சம் சைஸு எப்படி குட்டி போடுன்னு காட்டுற பாருங்க. இங்கே வானே இப்படி வந்துடுண்ணே. சோடு. ஓகே. மேல் வந்து இந்த வாளுக்கு முன்னே வரும், கட்டி மாதிரி வரும். பெண்கள் பெண்ணு. ஓகே ஓகே. இதுலேயும் வாரத்தில் ஒன்றா அழுக்கு எடுத்துருவோம். அழுக்கு எடுத்து வாரத்தில் ஒன்றா குட்டி பிடிச்சி எடுத்துருவோம். பாருங்க குட்டி. சூப்பர்ண்ணா. பேரண்ட் மாட்டல. ஓகே ஓகே. பேரண்ட் பிடிச்சி காட்டுறேன். இப்போ பேரண்ட் இதில் தான் இருக்கும். பேரண்ட் ஆகல. அதான் வாரத்தில் ஒன்றா குட்டி பிடிச்சி எடுத்துருவோம். வாரத்தில் ஒன்றா அழுக்கு எடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. இதாக இருக்கும் பேரண்ட். ஓகே. பலூன் பிளாட்டி. சூப்பர்ண்ணா. ரத்த கலர் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க. ஆமாம், கலர் நல்லா இருக்கும். பெண்ணு குண்டா இருக்கும். மேல் இதான் மேல். 100 ஃபீமேலுக்கு 50 தான் மேல் போடுவோம். ஓ, 102. ஓகே ஓகே. 100 ஃபீமேலுக்கு 50. ஓகே ஓகே. கப்பீஸ்லாம் அதே மாதிரி தான். அங்கே பார்த்தீங்களா குட்டி, கோபுரா கட்டி, மேலே 2 ஃபீமேல். ஓகே சூப்பர். எலிஃபண்ட். ஓகே. கோபுரா குட்டி இருக்கும், அது இருக்கும். இப்போ இன்னைக்கு இந்த குட்டியாளி ஏற்றிடுவோம், பிரிச்சிருவீங்க. ஆமாம். இது வந்து ஃபுல் பிளாட்டி. ஓகேண்ணா. குட்டி இருக்குங்களா? குட்டி. ஓகே ஓகே ஓகே. தெரியாத அளவான இருக்கும் குட்டி. அதான். சன்சல் பிளாட்டி. ஓகே. ஒவ்வொரு வெரைட்டிஸ்ல மூலம் பல வகை இருக்குண்ணே. ஆமாம் ஆமாம். சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ளூ கப்பி எல்லாம் குட்டி. இதில் ஃப்ளவர் ஆன்லாம் பண்ண முடியாதாண்ணா? பண்ணலாம்ண்ணே. எல்லா மீனும் பண்ணலாம்ண்ணே. எல்லாமே பண்ணலாம். எல்லாமே பண்ணலாமா? அதுக்கு ஒரே இடத்துல பண்ண முடியாது. ஒரு இடத்துல பண்ணோம்னா 2 ஏக்கர்னா ஃபார்ம் வேணும். ஓ அப்படியா? ஃபாரின் மாதிரி. ஓகே. ஒயிட் கப்பி. ஒயிட்டு பா செம்மையாக இருக்குண்ணா. அது கலரே சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. சோட்டையில் ரெட் சூடு. ஓகே. மாட்ட மாட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. இந்த கப்பீஸ் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அவனுடைய பேரண்ட்டு செலிரெட்டு. ஓகே ஓகே. சோடு, கொய் சோடு. அந்த உடம்பு போட்டு இருக்கும் மேலே பார்த்தீங்களா? ஓகேண்ணா ஓகேண்ணா. எல்லாம் டாட்டாக இருக்கு. ஓகே ஓகே. சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கும் கலர். ரெட்டை சூடுது. கண்ணு ரெட்டாக இருக்கும், உடம்பு ரெட்டாக இருக்கும். அதான். இது பார்த்தீங்களா ரெட்டை கப்பி. கண்ணு ரெட்டாக இருக்கும். கண்ணு ரெட்டாக இருக்கும். சும்மா ஒரு 3 பேர் எடுத்து குட்டி இறக்கணும். குட்டி இருக்கு பார்த்தீங்களா? ஓகே ஓகே. குட்டிங்கப்பா. பெருசாக கலர் தான் அந்த இது வரும். நேச்சுரல் வரும். நேச்சுரல் கலர். ஓகே. கோபுரா. குட்டி இருக்குங்களா? ஓகே. ஸ்மோல் எல்லாம் சாம்பிள் தான் காட்டுறேன். ஆமாம் ஆமாம். எல்லாத்துலேயுமே இருக்கும், குட்டி இருக்கும்.
சாதா பிளாட்டி மாட்டாது நேரம். குட்டி இருக்குதுங்களா? குட்டி இல்லை சார். பிளாட்டி ஓகே. கலர் விஷயம் நல்லா இருக்கும். நாங்க உள்ள பாத்தீங்கன்னா எப்படி அழுக்கு எடுக்கிறோம், எப்படி முட்டை இது பூச்சி வரும், அது எப்படி உள்ள எடுத்து வச்சு குஞ்சு இறக்கிங்க பாருங்க. இந்த குட்டி இந்த ஓடுது பாருங்க. இவ்வளவுதான் இருக்குது ஏஞ்சல். பாத்தீங்கன்னா ஏஞ்சல் ராமரிஸ் இதுல இருந்து நம்ம கொண்டு வரணும். ஓகே ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஏன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபார்மில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெளிவாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ப்ரீடிங் பண்ணிட்டு முட்டை இது வந்துட்டோன்னே அதுலேருந்து அந்த குஞ்சு வந்துட்டோன்னே அதை செப்பரேட் பண்ணி ஒரு தொட்டியில் போட்டு அதை நல்லா சைஸ் பண்ணிட்டு அப்புறமா கொளத்தூர் பிரான்ச்சுக்கு வந்து சென்ட் பண்ணி அங்கே கண்டிஷன் பண்ணி அதுக்கப்புறமா தான் கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதனால என்னன்னா நம்மளுக்கு ஹெல்தியான மீன் வந்து இங்க நீங்க வாங்கலாம். அது வந்து 100% ஷோர். பட் ஃபார்ம் வந்து விசிட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க வந்து வேலை செய்யறவங்க வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ஃபார்ம் வந்து விசிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. பட் கொளத்தூர்ல ஸ்கூல் ரோட்ல ஏஎம் அக்வாரியம் ஷாப் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா அங்கேயே மீனோட வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வர முடியல நீங்க ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா 1500 இருந்து 2000 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் தான் ஆன்லைன்ல வந்து டெலிவரி பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் நேரில் விசிட் பண்ணிங்கன்னா ஒரு மீன் 2 மீன் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் கடையை விசிட் பண்ணிங்கன்னா. பட் நீங்கள் பார்சல் போடணும் அப்படின்னா 1500 2000 வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்சல் போடுவாங்க. அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் இங்கேயே ப்ரீட் பண்ணி கண்டிஷன் பண்ணி நம்மளுக்கு சேல் பண்ணுறதுனால மீன் வந்து ரொம்ப ஹெல்தியாக இருக்கும். அதே மாதிரி டேரெக்டாக நீங்கள் ஃபார்மை விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் மீனை வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும். நீங்கள் உங்கள் கடையில் வந்து மீன் விற்கிறதுக்கு ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃபிஷ் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. ஏஎம் அக்வாரியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்ம் இந்த குளத்தூர்லையும் வச்சிருக்காரு, ரெட்டில்ஸ்லையும் வச்சிருக்காரு. ரெட்டில்ஸ்ல ஸ்பெஷலாக கப்பீஸ் வந்து பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஞ்சல், ஸ்குவாட் ஃபிஷ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து நீங்க டைரக்டா விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீன் வந்து எல்லாமே பார்த்து நீங்க நல்ல மீனா நீங்க வாங்கிட்டு போயிடலாம். நல்ல பிரைஸுக்கு நீங்க வாங்கிட்டு போயிடலாம். நம்ம சேனல் பேரை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணிடுங்க. அண்ட் இங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். Till then, bye.